வணக்கம். இன்றைய நாள் 29/4/2026 புதன்கிழமை. செய்திகள் வாசிப்பவர் ரெனிகா ஜான் நொரஞ்சன். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அர்ஜுனா ராமநாதன் மீது தாக்குதல் குற்றம் சாட்டப்பட்ட பெண் பிணையில் செல்ல அனுமதி. பிரான்ஸ் நாட்டு பொன்னொருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வாடகை வாகன சாரதி கைது. இலங்கை கடல் தொழிலாளர் ஒருவர் அண்மையில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடல் தொழில் அமைச்சர் கடும் கண்டனம். கேரளா கஞ்சாவுடன் பெண்ணொருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது. செம்மணியில் மனித புதைகுழியில் இருந்து 2 எலும்பு கூடுகள் முழுமையாக மீட்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. ரஷ்யா சுகாதார அமைச்சர் உத்தியோகபூர்வ பயணமாக இலங்கை விஜயம். மேற்கு வங்கத்தில் சூடு பிடிக்கும் தேர்தல். அமெரிக்கா ஈரான் மீண்டும் மோதல். சீனா விடுத்துள்ள கடும் எச்சரிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். அர்ஜுனா ராமநாதன் மீது தாக்குதல் மேற்கொண்ட குற்றச்சாட்டில் கைதாகி விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த பெண்ணையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற வழக்கு விசாரணைகளை அடுத்து அர்ஜுனா ராமநாதனை 5 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் 20,000 ரூபாய் பெறுமதியான காசு பிணையிலும் செல்ல அனுமதித்த மன்று எதிர்த்தரப்பினருடன் எவ்வித பேச்சுவார்த்தைகளுக்கும் போகக்கூடாது என நிபந்தனையும் விதித்துள்ளது. அதேவேளை அர்ஜுனா ராமநாதன் மீது தாக்குதல் மேற்கொண்டார் என குற்றம் சாட்டப்பட்ட பெண் கடந்த ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட நிலையில் அவரை இன்றைய தினம் புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவரும் மன்றில் முற்படுத்தப்பட்ட நிலையில் பெண்ணையும் பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதித்தது. பிரான்ஸ் நாட்டு பெண்ணொருவரை பாலியல் ரீதியாக துன்புறுத்திய வாடகை வாகன சாரதி ஒருவரை உணவட்டுண காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பாதிக்கப்பட்ட வெளிநாட்டு பெண் சம்பந்தப்பட்ட வாடகை வாகனத்தில் பயணித்துக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவத்துக்கு முகம் கொடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி கைது செய்யப்பட்ட 25 வயதுடைய சந்தேக நபர் ஒரு பல்கலைக்கழக மாணவன் என்பது விசாரணைகளின் மூலம் தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இது குறித்து உடனடியாக செயல்பட்ட உணவட்டுன சுற்றுலா காவல்துறை பிரிவின் பொறுப்பதிகாரி உப போலீஸ் பரிசோதகர் அமில பிரியங்க தலைமையிலான குழுவினர் சந்தேக நபரையும் அவர் பயன்படுத்திய வாகனத்தையும் கைது செய்துள்ளனர். இந்தியாவில் இலங்கை கடல் தொழிலாளர் ஒருவர் அண்மையில் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கடல் தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் மனித உரிமைகளை மீறும் அதேவேளை அண்டைய நாடுகளுக்கு இடையிலான பரஸ்பர மரியாதை மற்றும் நம்பிக்கையை பாதிக்கும் வகையிலானது என அவர் வலியுறுத்தினார். இலங்கை கடல் பரப்புக்குள் அடிக்கடி நுழைந்து கடல் தொழிலில் ஈடுபடும் இந்திய கடல் தொழிலாளர்களின் நடவடிக்கைகள் குறித்து நீண்ட காலமாகவே இலங்கை கடல் தொழிலாளர்கள் கவலை வெளியிட்டு வருகின்றனர் எனவும் பல சந்தர்ப்பங்களில் இலங்கை கடல் தொழிலாளர்கள் அமைதியான முறையில் நடந்து கொண்டு இந்திய கடல் தொழிலாளர்கள் தொப்புள் கொடி உறவுகள் என உணர்வோடு அணுகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் அமைந்துள்ள மனித புதைகுழியின் 3ஆம் கட்டத்தின் 3வது நாள் அகழ்வு பணிகளானது இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து சட்டத்தரணி ரணிதா ஞானராஜா குறித்து தெரிவிக்கையில், இன்றைய அகழ்வு பணியின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கூடு இலக்கங்களான 217 மற்றும் 220 ஆகிய இலக்கங்களை கொண்ட எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்து எடுக்கப்பட்டு நீதிமன்றத்தின் கண்காணிப்புக்கு கொண்டு செல்லப்பட்டது. இதேவேளை ஏற்கனவே வடமேற்கு பகுதியில் அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் சில எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அதில் எத்தனை எலும்பு தொகுதிகள் காணப்படுகின்றன என்பது சுத்தப்படுத்தப்பட்ட பின்னரே தெரிய வரும். ஏற்கனவே கொடுக்கப்பட்ட தொல்லியல் ஆய்வறிக்கையின்படி இந்த அகழ்வு 1.5 அடியிலிருந்து 2 அடி ஆழமான நிலத்தில்தான் இதுவரை காலமும் எலும்பு தொகுதிகள் அகழ்த்து எடுக்கப்பட்டன. ஆகவே அகழ்வு பணிகளின் ஆழமானது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் அகழ்வு பணிகளின் போதே தீர்மானிக்கப்படும். பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பகுதிகளில் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதோடு ஏனைய இடங்களில் எண்பு தொகுதிகள் இல்லையா என்பதை உறுதிப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.
குறித்த பகுதியில் உள்ள மண்ணானது கருப்பு நிறத்தில் இருப்பதால் அதில் ஏதாவது சான்று பொருட்கள் இருக்குமா என்ற கோணத்தில் ஆய்வு செய்வதற்காக மண்ணினை அரித்து எடுக்கின்ற நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது என்றார். பெருமளவிலான கேரளா கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டு வந்த பெண்ணொருவர் கேரளா கஞ்சாவுடன் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரிடமிருந்து 2 கிலோ 780 கிராம் கேரளா கஞ்சா, 1,10,000 ரூபாய் பணம் மற்றும் மின்சார தராசு ஒன்று என்பன போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்ட பெண் மேலதிக விசாரணைகளுக்காக களுத்துறை வடக்கு போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். டயகம பகுதியில் இருந்து ஹட்டன் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் 20க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இவ்விபத்து இன்று பிற்பகல் சுமார் 3 மணியளவில் ஹட்டன் பொடைஸ் வழியாக டிகோயா பட்டகல பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி சுமார் 25 அடி பள்ளத்தாக்கில் விபத்துக்குள்ளானதில் பாடசாலை மாணவர்கள் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மற்றொரு பேருந்திற்கு வழிவிட முற்பட்ட போது கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து வீதியிலிருந்து விலகி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் டிகோயா ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் சிலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை விபத்து இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் பேருந்தில் சுமார் 35 பேர் பயணித்திருந்ததாகவும் சாரதியும் உதவியாளரும் காயமடைந்துள்ளதாகவும் ஹட்டன் போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். இதேவேளை காயமடைந்தவர்கள் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்க ஆகியோருக்கு எதிராக வழக்கு எதிர்வரும் ஜூலை மாதம் 8ஆம் தேதி வரை பிற்போடப்பட்டுள்ளது. அரச நிதியை தவறாக பயன்படுத்தியதாக கூறப்படும் வழக்கு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதிக்கு முன்னதாக சந்தேக நபர்களுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். இதனைத் தொடர்ந்து விசாரணைகளில் தற்போதைய நிலைமை மற்றும் முன்னேற்றங்களை அடுத்த தவணையின் போது சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டிருந்தார். ரஷ்யா சுகாதார அமைச்சர் மிக்கேல் முரோஷ்கோவும் ஒரு தூதுக்குழுவும் 3 நாள் உத்தியோகபூர்வமான பயணமாக மே 3 அன்று இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். மே 4 அன்று கொழும்பு தேசிய மருத்துவமனையையும் கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தையும் பார்வையிடுவார்கள். மருந்துகள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள், சிறப்பு மருத்துவ பயிற்சி மற்றும் மேம்பட்ட பயிற்சி பரிமாற்றங்கள் மற்றும் கூட்டு பாடநெறிகள் போன்ற கல்விசார் ஒத்துழைப்பு, ஆயுள்வேதம் மற்றும் சுகாதார சுற்றுலா உள்ளிட்ட சுகாதாரத்துறையின் பல்வேறு பகுதிகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதில் இந்த பயணம் கவனம் செலுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பயணத்தை முடித்த பின்னர் முரோஷ்கோவும் அவரது தூதுக்குழுவினரும் மே 5ஆம் தேதி இலங்கையிலிருந்து புறப்பட உள்ளனர். அதிகரித்த போக்குவரத்து செலவுகளால் கோதுமை மாவின் விலையை அதிகரிப்பதாக பிரீமா நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 5 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த அதிகரிப்புக்கு அமைவாக முன்பு 220 ரூபாவாக இருந்த 1 கிலோகிராம் கோதுமை மாவின் விலை 225 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் குறும் செய்திகள் மூலம் பொதுமக்களை தொடர்ந்து தொந்தரவு செய்யும் நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காவல்துறையினர் எச்சரித்துள்ளனர். அதன்படி 2024ஆம் ஆண்டின் 39ஆம் இலக்க இலங்கை தொலைத்தொடர்பு சட்டத்தின் 32ஆம் பிரிவின் கீழ் நியாயமான காரணமின்றி ஒருவரை துன்புறுத்தும் அல்லது குழப்பமடைய செய்யும் நோக்கில் தொடர்ந்து தொலைபேசி அழைப்புகளை மேற்கொள்வதும் குறும் செய்திகளை அனுப்புவதும் தண்டனைக்குரியது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். தனிப்பட்ட நபர்களின் தொலைபேசி இலக்கங்களை அவர்களது அனுமதியின்றி சமூக ஊடகங்களில் பகிர்வது மற்றும் தவறான தகவல்கள் பரப்புவதும் இந்த சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் என திலன்குமார தெரிவித்துள்ளார். இந்த குற்றங்களில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டவர்களுக்கு அதிகபட்சமாக 1 லட்சம் ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். அவ்வாறு அபராத தொகையை செலுத்த தவறினால் 6 மாதங்கள் வரை சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டி இருக்கும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். தொடர்வது இந்திய செய்திகள். மேற்கு வங்கத்தில் 142 தொகுதிகளுக்கான 2ஆம் கட்ட வாக்கெடுப்பு இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி முதல் கட்டமாக 152 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. அதில் மொத்தமாக 93.2% வாக்குகள் பதிவாகியது. இதேவேளை 2ஆம் கட்ட தேர்தலில் 3.21 கோடி வாக்காளர்கள் வாக்களிக்கின்றனர். அதன்படி 41,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வாக்குப்பதிவுகள் இடம்பெற்று வருகின்றன.
இதன்படி பிற்பகல் 1 மணி நிலவரப்படி மேற்கு வங்க மாநிலத்தில் குக்லி மாவட்டத்தில் அதிகபட்சமாக 64.57% வாக்குகள் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்சமாக குவரா மாவட்டத்தில் 60.69% வாக்குகள் பதிவாகியுள்ளன. மதியம் 1 மணி நிலவரப்படி 61.11% வாக்குகள் பதிவாகி இருப்பதாக தேர்தல் ஆணையகம் தெரிவித்துள்ளது. தொடர்வது உலகச் செய்திகள். ரஷ்யாவுக்கு ஆதரவாக உக்ரைனுக்கு எதிரான போரில் பங்கேற்ற சுமார் 6000 வடகொரிய வீரர்கள் உயிரிழந்திருக்கலாம் என மதிப்பிடுவதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன. சண்டையில் சுமார் 1,50,000 வடகொரிய வீரர்கள் ஈடுபட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதற்கிடையில் சண்டையின் போது உக்ரைனிய படைகளால் பிடிக்கப்பட்ட ஒரு கொரிய வீரர் கையெறி குண்டை வெடிக்க செய்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்த செயலை வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் பாராட்டியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளன. போர் அனுபவம் இல்லாத வடகொரிய வீரர்களுக்கு பாரிய இழப்பு ஏற்படுவதாக முன்னர் தகவல்கள் வெளியாகியிருந்தன. அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே மோதல் மீண்டும் ஏற்படுவதற்கு எதிரான தனது அழைப்பை சீனா புதன்கிழமை மீண்டும் வலியுறுத்தியுள்ளதுடன் பதற்றம் அதிகரிப்பது உலக பொருளாதாரத்தில் நீண்டகால விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என்றும் எச்சரித்தது. மத்திய கிழக்கில் நிலவும் சூழல் ஏற்கனவே உலகளாவிய எரிசக்தி சந்தைகளை சீர்குலைத்து பல நாடுகளின் விநியோக பற்றாக்குறை மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு வழிவகுத்துள்ளது என்று சீன வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் லின் ஜியான் கூறினார். போரின் தீ மீண்டும் பற்றிக் கொள்வதை தவிர்க்க அனைத்து முயற்சிகளை மேற்கொள்வதே முக்கியம் என்று பெய்ஜிங்கில் செய்தியாளர்களிடம் கூறிய லின், தொடர்ச்சியான ஸ்திரமின்மை பரந்த பிராந்திய கொந்தளிப்பை தூண்டி உலக பொருளாதார வளர்ச்சியை பாதிக்கும் என்றும் எச்சரித்தார். இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.